ஹாய் ஹலோ டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ஃபா டீமன் ஒமேகா ஏஞ்சலோடைய தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, போன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே வளவளம் பேச இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, நம்ம ஜேகேயும் டேயும் பயங்கரமாக லவ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரமுக்கு ஜின்னுக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறமே சரி ஓகே நீ என்னும் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன முடிச்சிருந்தோன்னா, நம்ம ஜேகே வந்து அவங்க அண்ணன்மார்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆரமையும் சுகாவையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பார்த்தா நம்ம சுகாவுக்கும் ஆரமுக்கும் சென்சார் மூலமாக தெரிஞ்சிருக்கோம் இவங்க 2 பேரும் ஏஞ்சல்ஸ் அப்படின்ட்டு. அதனால நம்ம ஜிமினோட ஹேண்டையும் நம்ம டேயோட ஹேண்டையும் நம்ம ஆரமும் சுகாவும் பிடிச்சிருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்தோம். வாங்கடா அதுலேருந்தே கன்னியூ பண்ணிக்கலாம். அவங்க ஆரம் வந்து நம்ம டேயோட கையை டைட்டாக பிடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த சைடு வந்து நம்ம ஜிமினோட கையை சுகா டைட்டாக பிடிச்சிருக்கிறாரு. பார்த்துட்டு அண்ணா என்ன நான் சொல்கிறேன், உனக்கு 25 வயசு ஆகாததுனால உனக்கு சென்சார் தெரியலை, ஆனால் எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான், என்ன விடுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான். பட் நம்ம சுகாவும் சரி நம்ம ஆரமும் சரி 2 பேருமே கையை விடுற மாதிரியே இல்லை. இப்போ அப்படியே பிடிச்சிட்டு சரி தம்பி நம்மளுக்கு இங்கே வந்த வேலை முடிஞ்சு போகலாமா நம்ம அப்படின்னு சொன்னேண்ணே. அண்ணா ப்ளீஸ்ண்ணா எனக்காக இவங்க 2 பேர்த்தையும் மட்டும் விட்டுறேன் அப்படின்னு சொன்னேண்ணே. வாய்ப்பில்லை போகலாமா அப்படின்னு சொன்னேண்ணே. அண்ணா ப்ளீஸ்ண்ணா போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் அப்படியே பல்ல கடிக்கிறாரு. இப்போ அப்படியே பக்கத்தில் யோஞ்சின்னு வந்துட்டு அண்ணா நம்ம போகலாண்ணா அப்படின்னு சொன்னேண்ணே. போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே யோன்ஜின் அப்புறம் ஆரம் சுகா அப்புறம் நம்ம ஜிமின் இவங்க 2 பேர்த்தையும் அப்படி தரம் கையை பிடிச்சி இழுட்டு போகிறாங்க. 2 பேர்த்துக்கும் வரதுக்கு விருப்பம் இல்லை. அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வேலை எது உண்டு அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர்த்தோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஜேகேக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. அப்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா கையில் இருக்கிற ப்ரைஸ்லெட்டை டைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம ஜின்னுக்கும் ஜேஹோப்புக்கும் இந்த இது தெரியுது. இவங்க கஃபேக்கு தானே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நம்ம ஜின்னும் ஜேஹோப்பும் அப்படி வாராங்க. அங்கே வந்து பார்த்தா அவங்க 2 பேர்த்தையுமே காணும். இவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு எங்கே போனாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பார்க் உண்டுல்ல, பார்க்குக்கிட்ட போகிறாங்க. இப்போ அப்படியே பார்க்குக்கு போய் பார்த்தா அங்கே வந்து ஆரமும் சுகாவும் நம்ம ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பார்த்துட்டு ஜேஹோப் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜேஹோப் எட்டி பார்த்துட்டு அண்ணா இவனுக்கு எப்படின்னா டீமன்ஸ் கிட்ட மாட்டினாங்க எனக்கு தெரியல, எப்படி டீமன்ஸ் கிட்ட மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படி பிடிக்கலான்னு வரதுக்கு முன்னாடி அங்கே இருந்தால் அவங்க எல்லாரும் இப்படி மறைஞ்சிடுறாங்க. இப்போ ஐயோ 2 பேரும் ஜேஹோப் உண்மையிட்ட டீமன்ஸ் தானே அது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாண்ணா டீமன்ஸ் தானே அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜின்னு வந்து நம்ம கரெக்டாக 100 பேர்த்த கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதில் வந்து கரெக்டாக 98 பேர்த்துக்கு வந்து நல்லது பண்ணியிருப்பான். இன்னும் 2 பேர்த்துக்கு நல்லது பண்ணால் அவனுமே 2 தம்பிமார்களுமே கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம 2 தம்பிமார்களையும் டீமன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்கிறப்போ நம்ம ஜின்னுக்கு மனசே ஆக மாட்டேங்குது. அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ நேராக அவங்க அப்பாவுக்கு வந்து சிக்னல் கொடுக்கணுங்கிறதுக்காக பிகு அவன் கூப்பிடுறான். இப்போ அப்படியே பிகு கண்ணு முன்னாடி வருது. இப்போ பார்த்துட்டு எனக்கு அப்பா கிட்ட சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா. என்னாச்சு ஜென்? தம்பி மருங்களை டீமன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்பாவுக்கு சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னானே. சரி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிக்னல் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே நேராக அவருமே பூமிக்கு வராரு. வந்து நின்று சொல்லு ஜென், அப்பா தம்பி மருங்களை டீமன்ஸ் தூக்கிட்டு போயிடுச்சுப்பா. என்னடா சொல்கிற? ஒன்று நம்பி தானே நான் அனுப்புனேன், அது வந்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜின்னை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அப்படியே நேராக வந்து அவங்க பூமிக்குமே போயிருப்பாங்க, அதாவது ஏஞ்சல் வேர்ல்டுக்குமே போயிருப்பாங்க. அப்படியே நம்ம ஜின்னை வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜேஹோப் பார்த்துட்டு அப்பா எல்லா தப்பையுமே அவன் மேலேயும் ப்ளேம் பண்ணாதுங்கப்பா. ஆமாண்டா அவன் மேலே மட்டும் ப்ளேம் பண்ணக்கூடாது, ஒன்றையும் சேர்த்து தான் நான் ப்ளேம் பண்ணணும். அப்பா அது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னேன். என்ன நடந்துச்சு? அது தம்பி ஒரு ஹியூமனை லவ் பண்ணிகிட்டு இருந்தான், அந்த ஹியூமனை பார்க்க தினமும் போயிட்டு வந்தான், அதில் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஹியூமன்ஸை லவ் பண்ணக்கூடாதுன்னு, என்ன நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லைப்பா எனக்கு அது தெரியல, அது ஹியூமன்ஸு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். ஜேஹோப்
என்ன பேசிகிட்டு இருக்கிற அது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் அப்படியே தலை குனிஞ்சிக்கிறான். இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, ஜின் நீ தப்பு பண்ணியிருக்க ஜின், மொத்தம் 3 தப்பு நீ பண்ணியிருக்க. 1 உன் தம்பி மரங்களை டீமன்ஸ்கிட்ட விட்டது, 2வது உன் தம்பி ஒரு ஹியூமனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை லவ் பண்ண விட்டது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லவா? என்னப்பா, உன் தம்பி லவ் பண்ணது ஹியூமனை கிடையாது, ஒரு டீமனை. அப்போ இது எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அந்த இடத்துக்கு பிகு தான் வருது. பிகு தான் வந்து, ஜென் எனக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சு, உன் தம்பியை தூக்கிட்டு போனது டீமன்ஸ் தான், அதே மாதிரி உன் தம்பி லவ் பண்ணதும் ஒரு டீமனை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிகு தான் சொல்லுது. இப்போ அப்படியே பார்த்துட்டேன், ஏன் பிகு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அதை தடுத்துருப்பேன்ல. அது எனக்கே தெரியாது, நீ என்கிட்ட வந்து சொன்னல தம்பியை டீமன்ஸ் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு. அப்போ தான் நான் தேக்காயில் உள்ள ப்ரேஸ்லெட் கீழே விழுந்து கிடந்துச்சு. அதை எடுத்து நான் செக் பண்ண போச்சுல, அவன் கூட ஃபுல்லாக இருந்தது டீமன் தான் சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ தான் எனக்கும் தெரிஞ்சு அவன் லவ் பண்ணது ஹியூமன் இல்லை டீமன். எனக்கும் இப்போ தான் தெரிஞ்சுது. ஐம் சாரி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு பிகு தான் சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஜென்னா அப்படியே உட்காந்து அளவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு உண்மையாட்ட இது தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஜென் உட்காந்து பயங்கரமாக அழுறான். இங்கே பாரு ஜென், பண்ணது நீ தான் தப்பு பண்ணியிருக்க, உனக்கு தான் நான் தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. கொடுங்கப்பா, எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடுங்கப்பா, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஜெய்ஹோப் ஜெய்ஹோப் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வருது. அப்படியே அவன் பார்த்துட்டு நிற்கிறான். அண்ட் ஜெய்ஹோப் உனக்கும் சேர்த்து தான். சரிப்பா, நீங்கள் 2 பேரும் டீமன்ஸ் வேர்ல்டுக்கு போய் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரணும், இல்லைண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. இப்போ அப்படியே ஜின் நிமிந்து பார்த்துட்டு, என்னால் எப்படி போக முடியும், நான் டீமன்ஸ் வேர்ல்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே. அது என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது, இன்னும் 2 மாதத்தில் நீ 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு இங்கே வர அப்படின்னு சொன்னோன்னே. அப்பா காட் இட், அப்பா புரிஞ்சுதா? புரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அழுதுகிட்டே நிற்கிறான். பிகு நீ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஜெய்ஹோப் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஜெய்ஹோப் என்ன பண்ணுறாரு, ஜின்னை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ அப்படியே நம்ம பிகு பார்த்துட்டு, ஜின் அல்லாத ஜின், நான் வேணா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி என்னால் கூட்டிகிட்டு வர முடியும்? நான் எப்படி முதல்ல டீமன் வேர்ல்டுக்கு போக முடியும்? போனாலே உடனே என்னை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் நாளைக்கு தம்பிக்கு நடந்தால் தான் எனக்கும் அப்புறம் நடக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அழுதுட்டுருக்குறான். ஜின் என்னை பாரு, இந்த ஏஞ்சல் வேர்ல்டில் ஒரு வயசானவர் இருக்கார், அவரை போய் நீ பாரு, உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். என்ன சொல்கிற? உண்மைதான். அப்போ அங்கே போனால் என்னோடய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? கிடைக்கும். என்ன மாதிரி சொல்யூஷன் கிடைக்கும்? நீங்கள் இருந்த டீமன்ஸ் வேர்ல்டுக்கு போகிறதுக்கான ஐடியா, அப்புறம் அங்கே போனாலும் மற்ற டீமன்ஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கான ஐடியாவும் அவர் உனக்கு கொடுப்பாரு. அப்போது மற்ற வழிகளை நீயே பார்த்துக்கலாம்ல, உனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல. கரெக்டு பிகு, உட்காந்து அழுகிறதுக்கு பதிலாக நான் போய் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு, சரி அது எப்படி போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொன்னேன். பிகவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. இப்போ அப்படியே அவங்க அப்படியே போகிறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் ஜிம்மின்னு தான் பயங்கரமாக அழுதுட்டுருக்குறாங்க. நம்ம ஜேகேக்கு இதை பார்க்கும்போது பார்க்க அவனுக்கு கண்ணில் அப்படி கண்ணீர் வருது. பட் இருந்தாலும் அழுகிறான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எல்லாருமே ஜேகேயை திட்டுவாங்க. பட் அதனால் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். பட் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அப்படியே அங்கே போன உடனே, அதாவது இப்போ ஆரம்பம் அப்படியே சுற்றி மதி பார்த்துடும். சுகா அரசபைக்கு போகலாமா? போகலாண்ணா. ஜேகே அப்படின்னு சொன்னானே. அவன் வந்து பேசவே இல்லை, அவன் சைலண்டாக நிற்கிறான். அரசபைக்கு வரியா இல்லை வீட்டுக்கு போறியா? எந்த ரியாக்ஷனுமே இல்லை, சைலண்டாக நிற்கிறாரு. யோஞ்சின், அண்ணா நான் அண்ணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேண்ணா. இல்லை அரசபைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே அங்கேருந்து போகிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப போச்சுல. அண்ணன் கூப்பிட்டான்ல, போகலாண்ணா.
என்னால் அங்கே வர முடியாது, நீ மட்டும் போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். அண்ணா வாண்ணா, அண்ணன் திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகேயோட கையை தான் பிடிச்சி அப்படி தரன்னு இழுத்துட்டு போகிறான். இவன் அப்படியே பார்த்துட்டு இப்போ அப்படியே 4 பேருமே அரசு வைக்க போகிறாங்க. அந்த 2 ஏஞ்சல்ஸுமே அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்க பயமாக இருக்குது. நம்ம ஜிமின் தான் விட்டுறா அப்படின்னு சொன்னேன். வாயம் மூடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு நம்ம ஜேகேயா ரொம்ப டல்லாக இருக்கிறான். இப்போ அப்படியே அங்கே போய் நிற்கிறாங்க எல்லோரும். ஆரம், என்ன ஆரம், நான் உனக்கு 1 வருஷம் டைம் கொடுத்தேன், அதுக்கு முன்னாடியே நீ முடிச்சிட்ட, நீ என் பையனை நிரூபிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கீழே இறங்கி வந்து அப்படியே ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு நீ தாண்ட இந்த நாட்டோட அடுத்த அரசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஆரம்பம் அப்படியே மேலே கூட்டிகிட்டு போய் என் பையனை பார்த்தீங்களா, அவனை வெறும் 1 ஏஞ்சலை தான் பிடிச்சிட்டு வர சொன்னேன், என் பையன் 2 ஏஞ்சலை பிடிச்சிட்டு வந்திருக்கான், இதை விட பெருமை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இப்போ அப்படியே பார்த்துட்டு யாரங்கை அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே அவங்க ஒரு 2 பேர் வராங்க. வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி அந்த ஜெயிலுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் இப்படி தரம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் வந்து விடுங்க அவன் கத்திக்கிட்டே போகிறான், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறான். பட் நம்ம டேயா ஒரு கட்டத்தை வரைக்கும் கத்திகிட்டே வந்திருப்பான். பட் அதுக்கப்புறம் அவன் சைலண்டாக இருப்பான். இப்போ அப்படியே அவங்க பிடிச்சி அந்த சிறைச்சாலை அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து அதாவது கம்பியெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம்ல அங்கே கொண்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம டே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜேகேயை பார்த்தா அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறான். இப்போ அப்படியே ஜேகே வந்து பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணனே தெரில, அவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறான்னா தப்பு பண்ணிட்டோம், அவனாவது லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னு விட்டுருக்கணும், நம்ம லவ் பண்ணி பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே நம்ம இதை பார்த்து நம்ம டேயே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்ருக்கான். நம்ம டேயா அவனை லவ் பண்ணிருக்கேன்னு வச்சு செஞ்சுட்டோல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டேக்கு தோணுது. இப்போது அப்படியே அவங்கள கொண்டு அப்படியே அந்த சிறைச்சாலை மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து அடைச்சி போட்டுட்டாங்க. இவங்க 2 பேரும் அப்படி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் சொல்லியிருப்போம். 2 ஏஞ்சல்ஸ் வந்து அப்படியே ஜெயிலுக்குள்ளே இருந்து தேம்பி அழுதுன்னு சொல்லியிருப்பேன்ல. ஓகேடா, அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுது. இப்போ 2 பேரும் அப்படியே அழுதுட்டுருக்குறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் நிமிந்து பார்த்துட்டு எல்லாம் உன்னால வந்ததுடா அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறான். எத்தனை தடவை சொன்னேன், ஃபஸ்ட்டு லவ் பண்ணி போச்சுலே எத்தனை தடவை சொன்னேன், அவனை பார்க்காத, அவன் கூட பேசாத, கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிப்பட்டி வச்சிருக்குன்னு பார்த்தல, எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கிறான். என்ன மன்னிச்சிருண்ணா, அவன் நல்லவன் நினச்சண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுறான். இங்கே பாருட்டே, என் மூஞ்சில் முடிச்சிடாத, தயவு செஞ்சு தள்ளி போயிரு அண்ணா, மூஞ்சி முன்னாடி வராத, தள்ளி போன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அண்ணா மன்னிச்சிருண்ணா, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணுறான். அண்ணா என்கிட்ட பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைட்லேருந்து அப்படியே அழுதுட்டுருக்கிறான். 2 பேரும் அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து டேக்கு வந்து அப்படியே ஜேகே மேலே அப்படி கோவம் வருது. அவளுக்கு வந்து என்னை ஏமாத்திட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பட் அவனால் என்ன பண்ண முடியும், அவனும் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே அரண்மனை சைடு பார்த்தா அவங்க அப்பா தான் ரொம்ப சந்தோஷமாக, இன்றைக்கி ஈவினிங் நான் ஒரு பெரிய பார்ட்டியே வச்சுருக்கிறேன், எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வந்துருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே ஹக் பண்ணி என்ன பெருமைப்படுத்திட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க டே ஹக் பண்ணி அப்படியே லைட்டாக இது பண்ணுறாரு. இப்போ அப்படியே பார்த்தா சரி ஓகே எல்லாத்தையும் இன்றைக்கி ஈவினிங் பார்ட்டியில் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே ஆரம்பம் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ பின்னாடியே நம்ம சுகா, நம்ம ஜேகே, யோன்ஜின்னு எல்லோரும் போகிறாங்க. பட் நம்ம ஜேகேவோட ஃபேஸ் மட்டும் டல்லாகவே இருக்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்பா என்னை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்காடா, எனக்கு பையனா நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே பின்னாடி அப்படி சுகா பார்த்தோன்னே சரிடா நீயும் பையன் தாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா நேராக ஸ்பீடாக அப்படியே அவன் ரூமுக்குள்ளே போயிடுறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறான். இப்போ இதை வந்து பார்த்துட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் அப்படியே பின்னாடியே அவங்க அப்பா கூட அப்படியே போயிடுறான். இப்படியே ஈவினிங் ஆகுது, பார்ட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து எல்லோரும் இருக்கிறாங்க. பட் ஜேகே மட்டும் இல்லை. இப்போ ஆரம்போட அம்மா பார்த்துட்டு டேய் ஜேகேங்கடா, அது வந்து உனக்கு ஏதோ தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு
அவன் ரூமில் படுத்துருக்காமா. இப்படிப்பட்ட விஷயத்துலலாம் ஜேகே தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பான். இன்றைக்கி என்னாச்சு அது தெரியலப்பா. அவன் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு சொன்னான். அவனை விட்டுருவோமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க அப்பா விட்டுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஆகுது. இப்போ நம்ம ஜேகேவோட ரூமுக்கு முன்னாடி நம்ம ஆரம் சுகாவும் அப்படி நிற்கிறாங்க. நின்று பேசலாமா, பேசி பார்க்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ நேரம் நம்ம ஜேகே வந்து அப்படியே முழிச்சு தான் இருந்திருப்பாரு. அதாவது அப்படியே ஜன்னல் வழியோடு வெளியே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேரப்போ என்ன பண்ணுறான்னு அப்படியே பெட்டில் படுத்து தலையோடு மூடிக்கிறான். பெட்ஷீட் எடுத்து அப்படியே தலையோடு மூடிட்டு படுத்துக்கிறான். அவன் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ அப்படியே தலையோடி மூடிடுறது பாருலாம். அந்த பெட்ஷீட் அப்படியே எடுத்துட்டு எனக்கு உங்கள் கூட பேச விருப்பம் இல்லைண்ணா, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே டேஸ் போகுது. இப்படியே 2 டேஸ் கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் இன்னும் 2 நாளுமே ஜேகே வந்து அவங்க 2 பேர்த்து மூஞ்சியுமே பார்த்துருக்க மாட்டான். அப்படியே மூஞ்சி எழுதிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுவான். அதாவது அவன் பார்த்துருக்கவே மாட்டான். ஆரம்ப சுகாவும் எவ்வளோ பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று ரூமில் இருக்க மாட்டான். அப்படியே ரூமில் இருந்தாலும் ஒன்று தூங்கிடுவான். அப்படி இல்லையா வெளியே எங்கேயாவது போயிடுவான். இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஆரம்ப சுகாவும் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இன்றைக்கி தான் காலையில் விடியும் போச்சுலே நம்ம சுகாவும் ஆரம்பம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி அவனை பார்த்தே ஆகணும், பார்க்கணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அந்த கையில் வந்து ஒரு மாதிரி ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் பிளட்டெல்லாம் இருக்குது. அந்த பிளட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு ஜேகே அப்படின்னு எழுப்புறாங்க. இப்போ அப்படியே எழும்பிட்டேன். என்ன இந்தாடா எனக்கு ஒன்று வேண்டாம், டேய் இதை குடிடா, ஏன்னாச்சு உனக்கு, எனக்கு இது வேண்டாம், தூக்கி தூரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு அப்படியே வெளியே போய் நிற்கான். ஜேகே என்ன பேசுகிற அண்ணா, எனக்கு என்ன சொல்லன்னு தெரில, ப்ளீஸ் கண்ணு முன்னாடி வராதுங்கண்ணா, எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு. என்னால் ஒரு பையன், அதுவும் ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே போகிறான். ஜேகே ஒரு நிமிஷம் இல்லை, என்ன பேசியிருக்க நீ லவ் பண்ணது ஒரு ஏஞ்சல், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் நான் மாற சொன்னேன்ல அவனை விட்டுருன்னு, நீ எதுக்கப்போ அவனை பிடிச்சிட்டு வந்த? ஜேகே என்னோட ரூல்ஸை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு தெரியும், ஆனால் என் அண்ணன்கிட்ட நான் சொன்னால் என் அண்ணன் கேட்பான்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த நாட்டுக்கு நீ அரசனாகணுங்கிறதுக்காக என் லைஃப்பை நீ கெடுத்துட்டல, என்னை விட்டுறண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே போகிறான். இப்போ ஆரம்பிக்க அப்படி கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே அவனை அங்கேருந்து போயிடுறான். இப்போ இதெல்லாம் சுகர் பார்த்துட்டு ஐயோ அவனை ஒரு பக்கம் சமாதானப்படுத்தணும், அண்ணனை இன்னொரு பக்கம் சமாதானப்படுத்தணும், இந்த யோன்ஜின் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகர் அப்படியே வெளியே போய் அப்படியே யோன்ஜினை தான் தேடுறாரு. இப்போ யோன்ஜின் அப்படியே அங்கேருந்து வரான். வந்துட்டு என்னாச்சுன்னா, டே உங்கள் அண்ணனை போய் சமாதானப்படுத்துடா. யார், ஆரம்பண்ணனையா இல்லை ஜேகே அண்ணனையா? ஜேகே அதான்டா, ஏதாவது பேசுடான்ட்ட போய். அவங்க 2 பேர்த்து மேலேயும் அவ்வளோ கோவத்தில் இருக்கான். அவன் எப்படி உங்கள்கிட்ட பேசுவான்? தப்பு பண்ணிட்டோம், அது எனக்கு தெரியுது. ஆனால் எங்கள் சிச்சுவேஷனும் கொஞ்சம் யோசிச்சு பாருடா, நாங்கள் என்னடா பண்ணணும்? நீ அவன்கிட்ட பேசி பாரு. அப்படி பேசணுன்னா அந்த 2 ஏஞ்சல்ஸையும் நீங்கள் விடணும், அப்போ தான் என்னால் பேச முடியும். என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா? அப்போ எப்படிடா ஒத்துப்பாரு? அப்போ போடான், அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். டே கொஞ்சமாக சமாதானப்படுத்து. பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுன்னு அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே நம்ம சுகா போயிட்டு நம்ம ஆரம்பிட்ட போய் சமாதானப்படுத்துறாரு. பட் ஆரம் வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியலை. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதை தான் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ஆரம்பால் அவங்க 2 பேர்த்தையும் வெளியே விடவும் முடியலை. அதே நேரத்துக்கு நம்ம ஜேகேக்காக உள்ளே பிடிச்சி வச்சுருக்கவும் அவனால் முடியலை. அவன் என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ சுகா வந்துட்டு அண்ணா எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணது நல்லதுக்கேன்னு இருக்கட்டும், நீ அரசராகிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ அரசரானதுக்கப்புறம் அந்த 2 ஏஞ்சல்ஸையும் எப்படியாவது விட்டுறலாம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுண்ணா அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு புரியுது, ஆனால் ஜேகேக்கு அது அவனுக்கு புரிய மாட்டேங்குடா. அப்பா இருக்கிறது வரைக்கும் வெளியே விட மாட்டார்.
நான் அரசனாகனா மட்டும்தான் அவங்க 2 பேர்த்தையும் என்னால் வெளியே விட முடியும். அந்த விஷயத்தை ஏன்ட்டு ஜேகே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னேன். சரி அவனை நான் புரிய வச்சுக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் கொஞ்சம் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாரு. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சைடு அப்படி ஜின்னு தான் ஒரு வயசானவரை போய் பார்க்க போயிருப்பான். அவங்கள்ட்ட போய் எல்லா விஷயத்தையும் அவன் சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்துருச்சு, என் தம்பி மகனுக்கு இப்படியே 2 டீமன்ஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓ அப்படியா, நீங்கள் இந்த டீமன் வேர்ல்டுக்கு போகணுன்னா இந்த மாதிரி போய் அப்படி போனால் போதும், டீமன் வேர்ல்ட்ஸ்குள்ளே நீங்கள் போயிடலாம். சரி, ஆனால் நாங்கள் டீமன் வேர்ல்டுக்குள்ளே போனால் நாங்கள் ஏஞ்சல் தான்ங்கிற விஷயம் அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸுக்குமே தெரிய வந்துடும். அப்படி தெரிய வந்துச்சுன்னா நாங்கள் எப்படி அங்கே சர்வை பண்ண முடியும், எப்படி என் தம்பி மரங்களாம் என்னால் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போச்சில் அதுக்கு ஒரே வழி தான். என்னங்க இந்த கிளிப்பை உங்களோட அதாவது ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி கொடுக்குறாரு. என்ன அது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது, ரெட் கலரில் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இப்போ இதை கையில் கொடுத்துரும், இதை உங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ட்ரெஸ்ஸில் மாட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொத்த இதுவுமே ஏஞ்சல் மாதிரி தெரியாது, ஒரு டீமன் மாதிரி தெரியும். நீங்கள் அந்த டீமன்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போகும்போதுல கரெக்டாக இதை மட்டும் மாட்டிக்கிட்டு அந்த டீமன்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு மற்றவங்க உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு டீமன் மாதிரி தெரியுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிளிப்பை கையில் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே அந்த 2 கிளிப்பையும் வாங்கிட்டு சரி ஜெய்ஹோப் இந்தா அப்படின்னு சொன்னானே. இப்போ ஜெய்ஹோப் அப்படியே ஒன்று வாங்கிக்கிறான். இப்போ வாங்கிக்கிட்டு சரி ஆனால் டீமன்ஸ் ஆகிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுடைய அங்கே இருக்கிற சாப்பாடை தான் எங்களால் சாப்பிட முடியுமா இல்லைண்ணா அப்படின்னு சொல்லும்போதுல கண்டிப்பாக சொல்கிறேன், இது கிளிப்பு மாற்றினா உங்களோட உருவம் மட்டும்தான் ஒரு டீமன் மாதிரி மாறுமே தவிர உங்களோட குணம் டீமன் மாதிரி மாறாது. உங்களோட குணம் அப்படியே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற விஷயங்களும் ஏஞ்சல் சாப்பாடாக தான் இருக்கும். அப்போது ஏஞ்சல் சாப்பிட்ற விஷயம்லாம் டீமன்ஸ் வேர்ல்டில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அங்கே மிருகங்களை அடித்து சாப்பிடுவாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அங்கே சர்வே பண்ணணுன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாம் பார்க்கும்போதுல உங்களுக்கு வியர்டாகவே இருக்கும். போக போக தான் உங்களுக்கு பழகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஜென், சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். என் தம்பிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். அப்புறம் இது 2 மாதத்துக்குள்ளே நீ எப்படியாவது முடிச்சாகணும். 2 மாதம் கழிச்சுன்னா அப்புறம் இந்த கிளிப்புகளுக்குள்ள இருக்கிற எனர்ஜி மொத்தமும் போயிடும். அப்படி இந்த எனர்ஜி மொத்தமும் போயிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சல்ஸாக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க, சரியா? 2 மாதத்துக்கு கழிச்சு அப்புறம் உங்களால் போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி 2 மாதத்துக்குள்ளே இப்போ முடிக்கணும், அப்படி இல்லைன்னா எங்களால் மறுபடியும் ஏஞ்சல் வேர்ல்டுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா நீங்கள் போகிறது ஒரு டீமன்ஸ் வேர்ல்டு. 2 மாதத்தில் நீங்கள் ஒரு ஏஞ்சலாக மாறிட்டீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க உங்களை பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஒரு சின்ன போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்கள் திடீர்னு உங்கள் தம்பி மரங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு உடனே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த வழியோடு நீங்கள் ஏஞ்சல் நாட்டுக்குள்ளே வந்துடலாம். நிஜமாவா? நிஜமாக சொல்கிறேன். நாங்கள் இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு செயின் மாதிரி இருக்குது. அந்த செயின் வாங்குறாங்க. அந்த செயினில் தான் அந்த லாக்கெட்டில் ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது. இப்போ அதை தான் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே. அண்ட் அப்புறம் நீ பார்த்து வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு பிஹு சொல்லு ஜென், நீயும் எங்கள் கூட வாயே. நான் உங்கள் கூட வரலாம், ஆனால் சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஹு அப்படியே போகுது. அப்போ அப்படியே பார்த்துட்டு ஜின் என்னால் உள்ளே வர முடியாது, அப்படியே உள்ளே போனேன்னா அங்கே இருக்கிற குட்டி குட்டி டிமன்ஸ் என்ன சாப்பிட்றோம், அதனால் நான் இங்கே இருக்கேன். உனக்கு எப்போலாம் என்னை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போது யாருமே இல்லாத ஒரு தனியான இடத்துக்கு என் பேரை சொல்லி என்னை கூப்பிடு, நான் கண்டிப்பாக அங்கே வருவேன். சரி அப்புறம் எனக்கு ஏதாவது அதான் நான் சொன்னல, எங்கள் தனியாக இருந்து என்னை கூப்பிடு, நான் உனக்கு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொன்னேண்ணே. சரி பிஹு இப்போ உனக்கு சொல்ல முடியுமா என் தம்பிமாருங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இது பிடிச்சிட்டு போனது கண்டிப்பாக அரசாங்கங்களாக தான் இருக்கணும். என்ன உனக்கு எப்படி ஒரு 100 பேர்த்த பாதுகாக்கணும், 100 பேர்த்துக்கு நல்லது பண்ணால் ஒன்று அரசராக்குவேங்கிற மாதிரி சொன்னாங்களோ அதே மாதிரி நீ 2 ஏஞ்சல்ஸை பிடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒன்று அரசராக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஏதாவது இளவரசன்ட்டு அதை சொல்லியிருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஏஞ்சல்ஸை பிடிச்சிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் டீமன்ஸ் ஏஞ்சல்ஸை டச் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் டீமன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்ச அந்த ஒரு வருஷம் அவங்க அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னா அப்போ அதுக்கு ரீசன் இதுவாக தான் இருக்கணும். அதனால் அவங்க அரசாங்க மூலமாக அங்கே போயிருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சிறைச்சாலையில் தான் இந்த 2 ஏஞ்சல்ஸும் இருந்தால் இருக்கணும். பத்திரமா போய் அவங்க 2 பற்றி கூட்டிகிட்டு வந்துரு. சரி பிகு, நாங்கள் 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நேராக பார்த்துட்டு ஜெஹோப் என்ன இருக்குல்ல, இந்த காடு தாண்டி போயிட்டா போதும், அப்புறம் நம்ம எப்படியாவது டீமன்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். சரி ஜென் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த காட்டை அப்படியே தாண்டி அந்த சைடு போகிறாங்க. அந்த சைடு அப்படியே இருட்டாக இருக்குது. அப்படியே அந்த வானம்லாம் ரெட்டாக அங்கே ஒரு மூணு இருக்குது. அது வந்து அப்படியே ரெட்டு கலரில் இருக்குது. அதாவது ஒயிட்டும் ரெட்டும் கலந்தா என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலரில் அந்த நிலா இருக்குது. மேகம் எல்லாமே ரெட் கலராக இருக்குது. பார்க்குற எல்லா பிளேஸுமே அப்படி பிளாக் கலரில் இருக்குது. ஒரு சில இடங்கள்ல அப்படியே நெருப்பு எரியுது. ஒரு சில இடங்கள்ல வந்து அப்படியே அந்த அதாவது இந்த எலும்பு அப்படியெல்லாம் கிடக்குது. அதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த எலும்பெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, அந்த எலும்பாக கிடக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே எப்படிரா போடுறது தெரியல ஜென் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வந்து கிளிப்பை வந்து அப்படி மாட்டலை. அப்போ பார்த்துட்டு கிளிப்பை மாட்டிக்க ஜெய்ஹோப் அப்படின்னு சொன்னேன்னா சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப் எடுத்து அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸில் தான் மாட்டிக்கிறாங்க. அண்ட் ஜின்னும் மாட்டிக்கிறான். அப்படியே பார்த்தா 2 பேருத்துக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அப்படியே ஒரு மாதிரி ரெட் அண்ட் பிளாக்ல மாறுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தலையில் வந்து ஒரு சின்னதாக கொம்பு முளைச்சது மாதிரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர்த்துக்கும் பல்லுமே கொஞ்சம் நீண்டது மாதிரி தெரியுது. அது அப்படியே அவங்க நடந்து போகிறாங்க. அப்படியே போனால் கொஞ்சம் தள்ளி போகும்போதுல நிறைய வீடாக இருக்குது. அதாவது அந்த கருப்பு கலரில் தான் குட்டி குட்டி வீடாக இருக்குது. அப்படியே போகிறாங்க. அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அப்படி சண்டை போட்டுக்கிறது, அடி போட்டுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனை பிடிச்சி இன்னொருத்தர் தள்ளுறது, அடித்து அப்படியே மண்டையில் வந்து அப்படி ரத்தம்லாம் அப்படியே ஒரு சில பேர் வந்து அடி போட்டுட்ருக்குறாங்க. ஒரு சில பேர்லாம் கத்துற மாதிரி அழுகிற மாதிரிலாம் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஜின்னுக்கு பார்க்க பயமாக இருக்குது. நம்ம ஜெய்ஹோப் தான் கொஞ்சம் சமாதானப்படுத்த அப்படியே கூட்டிகிட்டு போய்ட்டுருக்குறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோன்னா 2 பசங்க தான் அங்கே அப்படியே அடித்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் பிடிச்சி தள்ளி விடுறான், இன்னொருத்தன் அடிக்கிறான். அந்த 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இப்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்துட்டு, ஹே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்க, இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுருந்தீங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு ஜெயிலில் தான் பிடிச்சி போட வேண்டியது இருக்கும் பார்த்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் தான் வரான். அவன் 2 என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே கத்திக்கிட்டே நிற்கிறான். இப்போ இதை பார்த்துட்டு யாரா இவன், டீமன்ஸ் வேர்ல்டில் எல்லோரும் சண்டை போடுறது நார்மல் தான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், இங்கே என்னடனா சண்டை போடுறதுலாம் தான் தடுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு ஓஹோ சார் என்ன இந்த பக்கம் என்ன கொஞ்ச நாளாகவே ஆளை காணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஒரு வேலை விஷயமா பூமிக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம யோன்ஜின் தான். அப்படியே வந்துட்டு ஓஹோ அதனால தான் நீ கிளாஸுக்கும் வரலையா? ஆமாம், அது எங்கள் அப்பா தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாரு. எங்கள் அப்பா வந்து அங்கே வந்து சொல்லலையா? உங்கள் அப்பா வந்து சொன்னார், இருந்தாலும் எங்களால் தான் நம்ப முடியலை. இல்லை என்னது 25 வயசுக்கு முன்னாடி ஒன்று பூமிக்கு அனுப்புனாரா அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓஹோ நாளைக்கு ஒன்றையும் அனுப்பி விட்றேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜின் அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். இதை அப்படியே ஜெய்ஹோப் கேட்டுட்டு அண்ணா எனக்கு தெரிஞ்சு இவனை பிடிச்சோன்னா நம்ம அந்த அரண்மனைக்குள்ளே போகலாம். எப்படிடா சொல்கிற? அவன் பேசுகிறது கேட்டியா? இத்தனை நாளாக அவன் பூமியில் இருந்துட்டு இப்போ தான் அவன் இங்கே வந்திருக்கான். அப்படின்னா அப்போது நம்மளை தம்பிமாரங்களை பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அதில் ஒருத்தர் இவனாகவும் இருக்கலாம்ல அண்ணா? இருக்குமாடா? இருக்கும்டா. சரி ஓகே நம்ம பேசலாமா? சரி பேசி பார்க்கலாம். அது வந்து அப்படின்னு சொன்னானே அப்படியே யோசிச்சு திரும்பிட்டு சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்பு? இல்லை எங்களுக்கு அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா அரண்மனைக்கு போகணுமா? எதுக்கு? இல்லை நாங்கள் வந்து புதுசாக இங்கே வந்திருக்கோம். புதுசாக அந்த ஊரில் இருந்தா, அந்த பக்கத்து சைடில் இருந்தா? ஆமாம் அதான் எங்களுக்கு இங்கே ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிச்சுல. அதுக்கு எதுக்கு வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு தான் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே பாருடாண்ணா எப்படியாவது இவனை மட்டும் லைட்டாக ஃப்ரெண்டு பிடிச்சோன்னு வச்சுக்கோ, ஏன் கண்டிப்பாக இவன் நம்மளுக்காக என்ன வேணாலும் செய்வான். அந்த மாதிரியே நம்ம ஏதாவது பண்ணி எடுத்து உள்ளே போயிடலாண்ணா
கண்டிப்பாக. ஹலோ அண்ணா, இவங்க ஏதோ பக்கத்தில் நம்ம அந்த ஒரு சைடு இருக்குது தெரியுமா, அங்கேருந்து இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க போல். இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு வீடு கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே அந்த ஆள் தான் ஒரு மாதிரி அவர் வந்து அந்த வீடெல்லாம் அங்கே வந்து ஒரு வீடு இருக்குது, அதெல்லாம் பார்த்து அப்படியே சுற்றி காட்டிட்டு, உங்களோட ரூம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே அனுப்பி விட்றாங்க. பார்த்தா அங்கே இங்கேருந்து எலும்பு கொடுத்துங்குது, ஸ்பைடர்லாம் அங்கே இங்கேன்னு சுற்றி எடுத்துருது. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அண்ணா, வேறு வழியில் இப்படிப்பட்டது எல்லாம் இந்த ஊர்லேயே இப்படிப்பட்ட வீடு மட்டும் தான் இருக்கும் பொழுது, அட்ஜஸ்ட் பண்ணி தங்கி தான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் என்ன பண்ணுறான்னா அப்படியே நம்ம ஜின்னை கூட்டிகிட்டு அப்படியே புள்ள போகிறான். இப்போ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஜின் என்ன பண்ணுறானா, சரி நம்ம தம்பியை எங்கே இருக்கானுங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணுறது, நான் பிகு கிட்ட கூப்பிட்டு பிகு கிட்ட ஹெல்ப் கேட்கட்டுமா, பிகு கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், பிகு அப்படின்னு சொன்னோன்னே பிகு இப்போ அங்கே வருது. இப்போ வந்துட்டு சொல்லு ஜென், பிகு எனக்கு எப்படியாவது தம்பி மாருங்க எங்கே இருக்காங்கன்னு விஷயம் தெரியணும், ஏதாவது பண்ணு பிகு, இங்கே இருக்கிற விஷயம் தெரியணும்னா இங்கே நான் தான் சொன்னேன்ல, அரசு அதிகாரிங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே பக்கத்தில் ஏதாவது அரசபைக்காரங்க இருக்கிறாங்களான்னு பாரு, அவங்கக்கிட்ட நீ கேட்டால் கிடைக்கும். நேற்றுக்கு ஒருத்தரை மீட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து நம்ம தம்பிமார்களை கடத்திட்டு போனவன் கூட உள்ளவன் தான் நான் நினைக்கிறேன். நீ எப்படி சொல்கிற? அவன் வந்து ஒரு பையன்ட்டு பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன். அவன் ஏதோ பூமியிலேருந்து இப்போ தான் வந்ததாட்டு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அப்போ அவனாக தான் இருக்கணும். நீங்கள் அவனையே ஃபாலோ பண்ணுங்க ஜின், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, நீ அடிக்கடி எங்களுக்கு இப்படி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போ. சரி, நீ கண்ணை மூடி பிகுன்னு சொல்லு, நான் வந்து உன்னை காப்பாற்றிக்கிறேன். அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு ஆபத்தில் இருந்தாலும் கண்ணை மூடி பிகுன்னு மட்டும் சொல்லு, நான் அதை கவனிச்சுக்கிட்டு நான் போய் பெரிய பாஸ்கிட்ட நான் போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக பிகு, நாங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தோன்னா கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஜின் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகு அங்கேருந்து அப்படியே மறைஞ்சிருது. இப்போ அப்படியே வெளியே போகிறான். வெளியே போய் பார்த்தா அங்கே அப்படியே யோன்ஜின் அங்கே இங்கேன்னு சுற்றி நிற்கிறான். இப்போ அப்படியே யோன்ஜினை பார்த்துட்டேன். ஹலோ அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுங்கள், அவங்க பேர் என்ன? என்னோடய பேர் யோன்ஜின், உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, எனக்கு வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி அவன் இழுக்கிறான். என்னாச்சு? இல்லை, அது வந்து எங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லி அவன் இழுக்கிறான். சாப்பாடா? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா அப்படியே இந்த அனிமல்ஸ் வந்து இருக்குல்ல, அனிமல்ஸ் வந்து அப்படி செத்து போய் கிடக்குது. அதாவது அதை பார்த்துட்டு அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இது ஏதோ அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பண்ணுறான். சின்ன பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்றோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே ஒரு பேஸ்கெட் நிறைய இந்த பழங்கள் இருக்கும்ல அதை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்துட்டு எங்களுக்கு பழங்கள் கிடைக்குமா? நீங்கள் உண்மையாட்டே டீமன்ஸ் தானா? இல்லை, ஏன் கேட்குறீங்க? டீமன்ஸ்லாம் இது தானே சாப்பிடுவாங்க, நீங்கள் ஏன் பழங்களை கேட்குறீங்க? இல்லை, அவங்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே அதான் கேட்டேன். அதுவா, உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, நீங்கள் இப்போ தானே ஊருக்கு புதுசாக வந்திருக்கீங்க. நான் எங்கள் அண்ணன் 2 ஏஞ்சல்ஸை பிடிச்சிட்டு வந்திருக்கான். அந்த 2 ஏஞ்சல்ஸுக்கும் பசிக்கும்ல, அதுக்கு தான் அந்த சாப்பாடு அப்படின்னு சொன்னேன்னே. நம்ம தம்பிமாரங்களை கொஞ்சம் நல்லா தாண்டை பார்த்துக்குறானுங்க. நம்ம 2 பேரும் தானே என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ அது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் பட் கொஞ்சம் இருக்குது. அதை பார்த்துட்டு இது ஏஞ்சல்ஸுக்கு பறிச்சுட்டு மிச்சத்தை பாதியில் வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜின் சொல்லிட்டு இருக்கான். பட் யோன்ஜினுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இவங்க கண்டிப்பாக டீமன்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜினுக்கு டவுட் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜெய்ஹோப் என்ன பண்ணுறான்னு திரும்பிட்டு, என்ன பார்க்குற? இல்லை, நீங்கள் உண்மையாட்டே டீமன்ஸ் தானான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி முற்றி பார்த்து பக்கத்தில், அதாவது ஜெய்ஹோப்புக்கு பக்கத்தில் வந்து ஸ்மெல் பண்ணியெல்லாம் பார்த்துட்ருக்கான். நீங்கள் டீமன்ஸ் தான், உங்கள் மேலே டீமன் ஸ்மெல் தான் வருது, அப்புறம் ஏன் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து அது வந்து அப்படின்னு சொன்னேன். ஓ, சின்ன வயசுலேருந்து இது சாப்பிடாம ஃப்ரூட்ஸே சாப்பிட்டு பழகிட்டீங்களோ? ஆமாம். சரி, நீங்கள் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் உள்ளே போயிருங்க.
அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு எங்கள் அப்பா ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நாங்களா? நீங்கள் தான் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்சன் அப்படி சொல்லிட்டு போயிடுறான். அண்ணா இங்கே பாரு சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு உள்ளே போகிறது தான் கண்டிப்பாக சரியான ஒரு வழியாக இருக்கும். அங்கே உள்ளே போனால் அரண்மனை எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து வச்சிட்டோன்னு வையேன், உள்ளே போய் நம்ம தம்பிமார்களை கூட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாடா கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது, எல்லாருமே அப்படியே அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. இப்போ அவங்களும் பார்த்துட்டு சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நேராக அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க, நிறைய பேர் குடிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து அங்கே வந்து அனிமல்ஸ்லாம் அப்படி சத்து கிடக்குது, அதெல்லாம் எடுத்து அப்படி கடிச்சு சாப்பிட்றாங்க. சரி அப்படியே எல்லோரும் அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படியே பார்ட்டியை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே அங்கே தான் அரசர் வந்துட்டு யாரும் பண்ணாத ஒரு பெரிய விஷயத்த என் பிள்ளை பண்ணிட்டேன், எனக்கு பெருமையை சேர்த்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதாவது அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. இந்த பார்ட்டி வந்து அதாவது 1 வாரம் 2 வாரத்துக்கு இந்த பார்ட்டி மாதிரி ஒன்று செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2 வாரம் கழிச்சு வந்து ஆரம்புக்கு வந்து பதவி ஏற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வாரமும் பார்ட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பதவி ஏறுதல அதுக்கப்புறம் 1 வாரம் பார்ட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து தினமும் அப்படி பார்ட்டிக்குன்னு போய் அப்படி ஈவினிங் டைமில் மட்டும் போயிட்டு வராங்க. இப்போ வந்து அப்படியே அந்த பார்ட்டி ஆரம்பித்து ஒரு 3 days ஸ்கிப் ஆகிருக்கும். அவங்க வந்து அப்படி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஆரம் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க வந்து டல்லாகவே இருக்கான். ஏன்னா இந்த 3 நாளுமே இந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம ஜெயிக்க வந்திருக்கவே மாட்டான். அவங்க வந்து அப்படியே அவன் ரூமில் இருந்தே இந்த பார்ட்டி நடக்கிற இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பட் அவனுக்கு வந்து அந்த பார்ட்டிக்கு போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணவே இல்லை. அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் வந்து அப்படியே ரூமில் இருந்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவான், அழுவான். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி நடக்கிறத எட்டி பார்ப்பான். அவ்வளோந்தான். அவன் வந்து அரண்மனையை விட்டு வெளியே போகிறது ரொம்ப டவுட்டாக தான் இருக்கும். ஏன் ரூம் விட்டே ஒரு வெளியே போகிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஜேக்கியோட அம்மா அப்பா கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கும், எதுக்காக ஜேக்கி இப்படி பண்ணுறான், ஏன் ஜேக்கி வரமாட்டேக்கான். இந்த விஷயம்லாம் ஜேக்கிக்கு தானே ரொம்ப பிடிக்கும். அதாவது அவனுக்கு பார்ட்டி என்ஜாய் பண்ணனா ரொம்ப பிடிக்கும். இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுறது தானே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் ஏன் வரமாட்டேக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேக்கியை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் சரி ஓகே, அவன் வந்து நார்மல் ஆயிடுவான், அவன் ஏதோ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கான் பொழுது, அவன் நார்மல் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அப்படி மனசு தேத்திக்கிறாங்க. இப்போது அப்படியே பார்ட்டியை தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும் போதுல இப்போ வந்து அப்படியே ஜின்னு வந்து அப்படியே ஜேஹோப்பை கூப்பிட்டு அப்படியே முன்ன போகிறான். இப்போ அப்படியே கூப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துறேன், ஹே நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சிக்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னானே. இல்லை அது எல்லோரும் கிளம்புனாங்களா, எங்களுக்கு அங்கே ஒத்தையில் இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி நம்மளும் அப்படியே போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அவன் சுற்றி பார்த்துட்டு எங்கடா இருப்பானுங்க அவங்க, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சிறைச்சாலைக்குள்ளே இருந்தால் தான் உண்டு, என்ன பண்ணலாம் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம ஆரம்புக்கு வந்து லைட் ஏதோ பிளர்ராக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே ஆரம்பம் என்ன பண்ணா லைட்டாக கண்ணை தேய்ச்சிட்டு அப்படியே குறுன்னு பார்க்குறான். பார்த்தா அங்கே வந்து ஒரு பையன் தான் அப்படியே ஒரு பர்சன் கூட பேசிகிட்டு இருக்கிறான். அது வேறு யாரும் இல்லாமல் சின்ன தான் ஜெய்ஹோப் கூட பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இதை பார்த்துட்டு வா அந்த பையன் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறான், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லையே, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறான். நம்ம சுகா பார்த்துறேன் என்னாச்சுடாண்ணா, இல்லைடா அவங்க 2 பேர்த்தையும் பாரு, இதுக்கு முன்னாடி நான் உங்களை டீமன்ஸ் வேர்ல்டில் பார்த்ததே இல்லைடா, யார்கிட்ட இவங்க தெரியலையேண்ணா, ஆனால் க்யூட்டாக தான் இருக்கிறானுங்கள. அதான் நானும் பார்த்துட்ருக்கேன், ஒருவேளை நம்ம பூமிக்கு போனவங்க அந்த டைமில் இங்கே வந்திருப்பாங்களோ தெரியலையடா. அப்பா சொல்கிறா, அதோ அவங்க 2 பேரும் யாருப்பா, அவங்க 2 பேரும் டிமன்ஸ் வேர்ல்டுக்கு புதுசாக இருக்குது, இடையில வந்தாங்களா தெரியலையடா. அவங்க 2 பேர்த்தையும் இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பும் ஜெய்ஹோப்பையும் தான் பார்த்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஆரம்பும் ஜெய்ஹோப்பையும் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இப்போ வந்து ஆரம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஜின்னு வந்து ஆரமாக பார்க்குறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள அப்படியே ஒரு சின்னதாக ஐ கான்டாக்ட் போகுது. ஓகேடா, இந்த ஸ்டோரியை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அடுத்த ஸ்டோரி வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சூன் போட்டுறேன். எல்லா கதைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த கதைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்டா, லவ் யூ ஆர் மிஸ்.